வணக்கம், வந்தனம், நமஸ்கார். ஸோ இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னடா 5 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கானே, புதுசாக இதுக்கு ஒரு சேனல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பழைய பாட்காஸ்ட் சேனலில் நம்ம சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதை தாண்டி பல விஷயங்களை பேசலாம் அப்படின்னும் ஒரு சின்ன புது முயற்சியை அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இஷ்டத்துக்கு பாட்காஸ்ட். சரி, இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இஷ்டத்துக்கு பேச போகிறோம். இது சொன்னாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, முதல் எபிசோடு ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, சரி இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிறதுனாலே கிட்டத்தட்ட ஒரு கதை சொல்கிறது தான், நம்ம கதை சொல்கிறதுலேயே ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு கதை நேற்று தோணுச்சு. சரி, அந்த கதையை எங்கே சொல்லலாம்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம பாட்காஸ்ட்லேயே ஒரு கதையாக போட்டு விட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைய முதல் இஷ்டத்துக்கு பாட்காஸ்ட்டில் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயோ டைட்டில்லையோ எங்கேயாவது போடுறேன், யோசிச்சு பார்க்கலாம் அந்த டைட்டில் செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்தில் ஒரு ஊர் இருந்துச்சான், நம்பிக்கை புதூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நம்பிக்கை புதூரில் பார்த்திங்கன்னா எல்லோரும் காலையில் 7:30 ஒரு இடத்துல ஒன்று கூட்டிடுவாங்க. ஒன்று கூட்டணும், ஒரு பெரியவர் அங்கே கதை சொல்லுவார். அந்த கதை ஒரு 10 நிமிஷம் சொல்லுவார். தினமும் காலையில் 7:30 ஒன்று கூடி அவர் சொல்கிற கதையை கேட்டுட்டு 7:40 எல்லோரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த ஊரோட ஒரு ரொட்டீனாக இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஊருக்கு ஃபாரின் ரிட்டன் பையன் ஒருத்தன் வர்றான். நான் ஊருக்கார பையன்தான், பட் அங்கங்கே போய் ஃபாரின் ரிட்டர்ன்லாம் போய் எம்பிஏலாம் என்னென்ன மூலம் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு திரும்ப ஊர் பக்கம் ரிட்டர்ன் ஆகிறான். ரிட்டர்ன் ஆகிறான் பார்த்தா அவனுக்கு இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா எதுக்கு என்ன மாதிரி இதுன்னா, இல்லைங்க அப்போ அந்த நம்ம ஹீரோ நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு குடும்பஸ்தர். அவர் சொல்கிறாரு, டே தம்பி, இதுதான்ப்பா இந்த ஊரோட இது. நம்ம எப்போதுமே அந்த பெரியவர் காலையில் 7:30 கதை சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் கதையை கேட்டுட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்த்துட்டு, ஐயா எதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் கதை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கதை கேட்குறது ஒரு நல்ல விஷயந்தான். காலையில் ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நீங்கள் இத்தனை நேரத்துக்குள்ளே ஆஃபீஸ் போகணுன்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் 9 மணிக்குள்ளே கிளம்பி உள்ளே போகணும். இதில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் கதை கேட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது. ஒரு 10 நிமிஷம் கதைக்காக காலையில், அதுவும் அவசரமாக இருக்கிற ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணணுமா? அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் விரயம் ஆகுதுன்னு தெரியுமா? அதுவும் காலையில் நீங்கள் ஒரு பதட்டத்தோடையே போயிட்டுருக்கீங்க. அதனால் அது தேவையில்லை. நீங்கள் ஏன் நீங்கள் டெக்னாலஜி எங்கெங்கேயோ முன்னேறிடுச்சு, எவ்வளவோ மாறிடுச்சு, நீங்கள் ஏன் பேசாமல் அதை அவரை மொத்தமாக ஊருக்கு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் உங்கள் வீட்டிலேருந்து அந்த கதையை கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ இவ்வளோ சொல்கிறது கரெக்டாக தான் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெலாம் ஒன்று கூட்டிகிட்டு பேசி, இனிமேல் என்ன பண்ணலான்னா எல்லோரும் அங்கே வர வேணாம், நம்ம மொத்தமாக ஒரு ஸ்பீக்கரில் போட்டு விட்ருவோம், மொத்த ஊருக்கும் கேட்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கரில் போடுவோன்னு போடுறாங்க. மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் ஓட ஆரம்பிக்குது. அப்போ திரும்ப அன்றைக்கி நைட்டு நம்ம ஃபாரின் ரிட்டர்ன் வர்றாப்படி ஏன்யா மொத்த ஊருக்கும் காலங்காத்தால் 7:30 எழுப்பி விட்றீங்க, எல்லாருக்குமே அந்த பாயிண்டில் எந்திரிக்கணும்னு தோணுங்கிறது தப்பு. ஸோ இப்போ என்னன்னா, நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் கேட்கணும், ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டே ஆகணும், எல்லோரும் இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மொத்த ஊருக்கும் கேட்குற மாதிரி பிளாஸ்ட் பண்ணுறது நாய்ஸ் பொல்யூஷன் மட்டும் கிடையாது, அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸை நம்ம எடுக்கிறதா இருக்குது. அவங்க எல்லாருக்குமே உரிமைங்கிறது இருக்குது. நீ நினச்சாலும் நினைக்காட்டி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் கேட்டுக்கலாமே தவிர்த்து, நீங்கள் எல்லா ஊரில் இருக்கிற எல்லாருமே இதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு தப்பான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ அவன் சொல்கிறதுல யோசனை ஒரு நியாயம் இருக்குது தான் செய்யுது. இப்போ எனக்கு பிடிக்குது, நான் கேட்குறேங்கிறது ஓகே, பட் பிடிக்காதவனும் 7:30 கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பீக்கரில் பிளாஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவனுக்கே தோணலை. உடனே நம்ம ஹீரோ சார் ஃபாரின் ரிட்டர்ன்ட்டு கேட்குறாரு, சரிப்பா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னே, வீட்டில் ரேடியோ இருக்கு இல்லையா, ரேடியோவில் போட்டு விடுங்க, உங்கள் வீட்டில் மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. பேசி அவர் கதை வந்துட்டு அங்கே ரேடியோ ஸ்டேஷனுக்கு மாறுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் 7:30 ரேடியோவில் கதை போடுறாரு. அப்போவும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போவும் நம்ம ஃபாரின் ரிட்டர்ன் வரோம். ஐயா, நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டு அங்கே போகிறீங்க. இப்போ ரேடியோ பெட்டிக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கீங்க, ரேடியோ அலற விட்டுட்டு எங்கேயாவது போகிறீங்க, அங்கே வேலையை பார்த்துக்கிட்டு சைடில் ரேடியோ ஓடுதுன்னா உங்களுக்கு ஃபோக்கஸே இருக்க மாட்டேங்குது. 10 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் அரை மணி நேரம் ஆக்குறீங்க. அதனால் இந்த கதைனால் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எஃபிஷியன்சி கம்மியாகுது. சரி, எஃபிஷியன்சி கம்மியாகக்கூடாதுன்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் ரேடியோவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்கள் வேலையை பண்ணாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அதில் என்ன, நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த கதையும் கூட வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் அந்த ரேடியோ வந்து உங்கள் ஃபோனில் எடுத்துக்கோங்க, ஹெட்செட் மாட்டிட்டு போங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மொத்தமாக உட்காந்திங்கன்னா யார் வேலையும் நடக்கலை. ஸோ இண்டிவிஜுவல் சாய்ஸஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவல் சாய்ஸுங்கிறது என்னென்னா, அவனுக்கு வேணும்னா அவன் கேட்டு போகிறான், வேண்டான்னா கேட்காம போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனில் கேளுங்க அப்படின்னு சொல்கிற. அப்படி நம்ம ஃபாரின் ரிட்டர்ன் சொல்லும்போது, கரெக்டு தான், நான் எதுக்கு எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி காலையில் வந்து உட்கார வச்சு ரேடியோவுக்கு முன்னாடி உட்கார வச்சு கேட்கணும், ரேடியோ ஆட்டில் ஓடிட்டுருக்குன்னா கதறிக்கிட்டு இருக்குல்ல, வேண்டாம், சரி நம்ம ஃபோனில் கேட்போன்னு ஃபோனில் கேட்குறோம். ஃபோனில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா மறுநாள் வந்துட்டு திரும்ப நம்ம ஃபாரின் ரிட்டர்ன் வர்ற. அப்படி வந்து என்ன பார்க்குறாருன்னா, அந்த ஃபோனில் கேட்கும்போது, ஏன் நீ ஃபோனில் கேட்குறதெல்லாம் சந்தோஷம்தான், நல்ல விஷயந்தான், பட் நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தியா, நீ ஃபோனில் கேட்டுட்ருக்கும்போது வேலையும் சைடில் பார்க்குறேன்ற, ஃபோனும் கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிற, உனக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் தப்பாக வேலையை பண்ணுற. அட் தி எண்ட் ஆஃப் த டே நீ கேட்குறது அப்படிங்கிறது உன்னோட நிம்மதிக்காக கேட்கணும்னு நினைக்கிற. ஆனால் இந்த வேலையை இதுவும் பண்ணுறதுனால உனக்கு வேலை டிலே ஆகுது, நீ ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போகிற. ஸோ உன்னோட வேலையை வந்துட்டு நீ சரியாக பண்ண முடியாமல் இது இருக்குது. அதுக்கு பதிலாக நீ எல்லா வேலையும் முதல்ல முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பில்ல, அந்த டயத்தில் இதை கேட்க வேண்டியதானே. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ அதுக்கான ஒரு ஃப்ரீ டைம் கூட அப்படின்னு சொல்கிற. அப்படி அப்போ நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறாருன்னா, யோசிக்கிற. அப்படி கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த கதையும் கேட்கணுன்றதுலேயும் ஃபோக்கஸ் போகுது, வேலையிலையும் ஒரு ஃபோக்கஸ் போகுது. ஒருவேளை ரெண்டையும் தப்பாக பண்ணுறோமோ அப்படின்லாம் அவருக்கே யோசனையெல்லாம் வர ஆரம்பித்தோடனே சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துட்டு முடிச்சுட்டு கேட்குறாரு. முடிச்சுட்டு கேட்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாரின் ரிட்டர்ன் திரும்ப உள்ளே வர. அப்படி வந்து கேட்குறாரு, ஐயா உனக்கு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்க. இந்த 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் உன் உலகம்னு சொல்லிட்டு நீ ஏன் போயிட்டுருக்கியே? ஏன் அந்த 10 நிமிஷம்தான் உன் ஃபேமிலி கூட உனக்கு கிடைக்கக்கூடிய டைம், அதையும் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோனில் முழுகிட்டு உனக்குன்னு சொல்லிட்டு உன்னை நீ ஐசோலேட் பண்ணிக்கிற. வீட்டில் அவங்க கூட இருக்கும்போது நீ அவங்கக்கிட்டேருந்து ஐசோலேட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். இது வந்துட்டு ஒரு இன்ஹியூமனாக இருக்குது. நீ வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கான டைம், ஏன்னா எல்லோரும் அவசரத்தில் ஓடிட்டுருக்காங்க, நீ எல்லாம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு உனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல, அதை உங்கள் வீட்டில் இருக்கிற மக்கள் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் ட்ராவல் போகும்போது நீ வந்துட்டு பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ போகிற. ஸோ அப்போ நீ ஒன்றுமே பண்ணாமல் தானே இருக்க, அப்போ கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிற. அப்படி நம்மளால் யோசிக்கிறான், இந்த 10 நிமிஷம் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியை விட நான் இது பெரிய விஷயமாக யோசிச்சிட்டேனே, ரொம்ப தப்பு, என் ஃபேமிலிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் இங்கே அப்படியே பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அப்படியே கண்ணை அப்படியே மூடிட்டு அந்த கதையை கேட்கும்போது சடனாக ஒரு ஆள் பக்கத்துலேருந்து தட்டி எழுப்பி விட்றான். யாருடான்னு பார்த்தா நம்ம ஃபாரின் ரிட்டர்ன். அப்படின்னு சொல்கிறான், டெஸ்டினேஷன் இஸ் நாட் எவ்ரி திங், த ஜேர்னி இஸ் எவ்ரி திங் அப்படின்றான். அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சேர்கிற இடம் வேணால் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பயணம். இந்த பயணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபோனுக்குள்ளே போயிடுறீங்க, என்ன கேட்குறீங்க, தினம் ஒரு கதை கேட்குறீங்க. அந்த தினம் ஒரு கதையினால் நீங்கள் மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, 10 கதை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த புக்கை படிச்சுக்கிட்டே தூங்குறான். அந்த தூக்கத்தையும் தாண்டி அவன் திரும்ப அந்த புக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு வர்றான், அது ஒரு கதை. அங்கே டிரைவர் இருக்கார்ல, அவர் எல்லாருக்குமே குளிருது ஆனால் அவருக்கு மட்டும் வேர்க்குது, அதை தாண்டி வந்துட்டு அவர் வந்துட்டு உயிரை கொடுத்து அங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, அது ஒரு கதை.
இங்கே ஒரு பாட்டியம்மா உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட 10 காசு தான் இருக்குது. அந்த 10 காசை திரும்ப 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 எண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப திருப்பி பார்க்குறாங்க. அது ₹1 காயினா 2 காயினான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு கதை. இந்த மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி 10 கதை இருக்குது. இந்த 10 கதையை விட்டுட்டு நீங்கள் ஏதோ யாரோ சொல்கிற ஒரு கதைக்காக வந்துட்டு இவ்வளோ விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. வாழ்க்கைங்கிறது வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது. யாரோ ஒருத்தன் எங்கேயோ தெரியாமல் சொல்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாயா, நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு, எதுக்கு நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டு உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தார். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, அவர் எந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ மாற்றினாரு தெரியுங்களா. அவர் பண்ணின எந்த விஷயமுமே தப்பு கிடையாது. முதல்ல இவங்க எல்லாருமே ஒரு கும்பலாக சேர்ந்து ஒரு இடத்துல கதை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, தட் வாஸ் அ கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி. எல்லாரும் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற சின்ன ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வரப்போகிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வர போகிறதில்ல. ஸோ அவங்க எல்லோரும் கூடி ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகிறாங்க. ரெண்டாவது, அந்த ஒரு ஹை ஸ்பீக்கரில் போடும்போது இந்த ஊரில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப பண்ணுறாங்க. மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமாக தான் அந்த ரேடியோ இருந்துச்சு. அண்ட் செல்ஃபோன் அப்படிங்கும்போது அவங்களுடைய விஷயம் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு இருந்துச்சு. சரி, அஞ்சாவது அவர் பண்ணின வந்துட்டு அந்த ரெஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிற 1000 விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எனக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை எடுத்து பேசி கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 6வதாக பார்த்திங்கன்னா, அந்த பஸ்ஸில் போகும்போது ஏகப்பட்ட காலையில் இருந்த அவசரத்தை எல்லாத்தையும் காம் டவுன் பண்ணுறதுக்காகவோ அல்லது எல்லாத்தையும் மறந்து பிஃபோர் கெட்டிங் இன் டு ஒர்க் ஆர் எனி பிளேஸ் அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தன்னை ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காகவோ, தன்னை ரெஃப்ரெஷ் படுத்திக்கிறதுக்காகவோ, ரீஃபியூல் பண்ணிக்கிறதுக்காகவோ கூட இந்த மாதிரி ஒரு கதை கேட்கலாம். இதில் அவர் பண்ணின எந்த இடத்துலையுமே தப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த தப்பு இல்லாத ஒரு விஷயத்தையே வந்துட்டு நம்ம ஒரு மனுஷன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இது பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ வாழ்க்கையில் நம்ம எது பண்ணினாலும் இன்னொருத்தன் வந்துட்டு இது ஏன் இப்படி பண்ணீங்க, இது ஏன் பண்ணுறீங்க, இது முதல்ல பண்ணவே தேவையில்லை, இது கரெக்ட் இல்லை, இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம வாழ்க்கையில் பிடிச்ச ஒரு பண்ணுற விஷயம் நமக்கு பிடிச்சா மட்டும் போதும். அது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்குங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு நமக்கு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து சொல்கிறத கேட்டுட்டு நம்மளுடைய பாதையோ நம்மளுடைய மகிழ்ச்சியோ விட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இன்று ஒரு தகவல்னு கூட சொல்லக்கூடாது. அது வந்துட்டு தென்கட்சியாவுக்கான ஒரு மரியாதை அழகர் இஷ்டத்துக்கு ஒரு தகவல்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடையோ இல்லாட்டி ஒரு விஷயத்தோடையோ இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், வணக்கங்கள் ஃப்ரம் கோபால்.